ஜேர்னலிஸ்ட் யூனியனில் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. ஜேர்னலிஸ்ட்டில் வந்து நல்ல வசதி படைத்த ஜேர்னலிஸ்ட்டும் இருப்பாங்க. உண்மையாகவே நான் சொன்ன மாதிரி நான் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நெஞ்சுரத்தோடு இருக்கக்கூடிய சிலர் வந்து வறுமை சூழல்லையும் இருப்பாங்க. கரெக்டா? ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. அப்போ அந்த ஜேர்னலிஸ்ட் யூனியன்ல நீங்க பொங்கல் விழா கொண்டாடி அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நீங்க வந்து வேஷ்டி சட்டை பொங்கல் தொகுப்பு மாதிரி ஏதோ ஒரு பணமோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு யார்கிட்ட நிதி கேட்குறீங்க? டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர். டாஸ்மாக் மேலாண் இயக்குனருக்கும் ஜேர்னலிஸ்ட் யூனியனுக்கும் என்ன சம்பந்தம்? நியாயமான கேள்வியா இல்லையா? எவ்வளவோ அதிகாரிகள் இருக்கும் பொழுது நீங்க ஏன் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர்கிட்ட கேட்குறீங்க? ஏன் நீங்க வந்து வேறொரு ஐஏஎஸ் அதிகாரி வேறொரு துறை சார்ந்தவர்கிட்ட ஏன் கேட்கல? ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்கு முறைகேடுகள் அதிகமாக நடக்கிறதோ அந்த முறைகேடுகளை எங்கு நீங்கள் கண்டும் காணாமல் போகிறீர்களோ அந்த இடத்துல தானே ஒரு சகாயம் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ இந்த சகாயராஜ், இந்த கடிதத்தை எழுதிய சகாயராஜ் மாதிரி எத்தனை பேர் விசாகனுக்கு சகாயம் பண்ணி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ சகாயம் மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி இருந்த இடத்துல இந்த மாதிரியான ஆட்கள் தனிப்பட்ட சகாயங்களுக்காக விசாகன் கிட்ட கை நீட்டும் பொழுது விசாகன் பற்றிய செய்திகள் எப்படி வரும்? ஸோ அவர் கொடுத்த காசுல பொங்கல் விழா கொண்டாடினவங்க அவரை பத்தின நியூஸ் எப்படி போடுவாங்க? ஸோ இது ஒரு உதாரணம், நான் சொல்றது இது ஒரு உதாரணம். இதே போல சென்னை பிரஸ் கிளப்புக்கு தேர்தல் நடந்த பொழுது அந்த தேர்தலில் நின்று வென்ற ஒரு டீம், ஓகே, இப்போதைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த டீமுக்கு அவர் நிதி உதவி செய்தார். யாரு? விசாகன் நிதி உதவி செய்தார் என்ற ஒரு செய்தி அப்போதே வந்தது. இப்போ சென்னை பிரஸ் கிளப்ல வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா தேர்தல் நடக்கலன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கலைபுரம்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 800 உறுப்பினர்களை சேர்த்து தேர்தல் நடத்தினாங்க. நானும் 15 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரேடியோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு டெலிவிஷனுடைய சேனல் ஹெட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் சென்னை பிரஸ் கிளப்ல நான் மெம்பர் கார்டு வாங்கினதே கிடையாது, அவங்க கொடுத்ததும் கிடையாது. ஆனால் ஒரு சில டிஜிட்டல் மீடியாவுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அரண்சை ஊடகத்தை நடத்தக்கூடிய ஹசீஃப், மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம், அவர் தான் வந்து இன்னைக்கு அந்த தேர்தலை முன்னிட்டு நடத்தியதில் முக்கியமான ஒரு பங்கு. இன்னைக்கு அவர்லாம் வந்து டிஜிட்டல் ஊடகம் தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் முன்னாள் டிவி ஊழியர் அப்படின்னா நான் கூட தான் முன்னாள் டிவி ஊழியர், அப்ப நமக்கு உறுப்பினர் அட்டை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ இது போன்ற பல கேள்விகளை எல்லாம் ஒதுக்கி புறந்தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட 800 உறுப்பினர்களை சேர்த்து அவர்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை எல்லாம் சேர்த்து ஒரு வகையில் தேர்தலை நடத்தி முடிச்சு இன்னைக்கு பதவியில போய் உட்காந்துட்டாங்க.